சென்னை கே நகரில் குடிநீர் குழாய்களை சீரமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்பட்டு சீரமைக்கப்படாததால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை கே நகரில் அமைந்துள்ள காமராஜர் சாலை மாநகரின் பிரதான பேருந்து போக்குவரத்து சாலையாக உள்ளது. கே நகரையும் அசோக் நகரையும் இணைக்கும் முக்கிய சாலையாகவும் உள்ளது. தினமும் இந்த சாலையில் பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் உட்பட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. காமராஜர் சாலையில் ஒரு தனியார் பள்ளியும், டாக்டர் நடேசன் சாலையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியும் இருப்பதால் காலையிலும் மாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இச்சூழலில் இந்த இரு சாலைகளும் சந்திக்கும் இடத்தில் குடிநீர் குழாய் உடைப்பை சீரமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. இந்த பள்ளம் முறையாக மூடி சீரமைக்கப்படாததால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்திக்கின்றனர். 2-3 மாசம் மேல இப்படிதான் இருக்குது. ரோடே சரியில்லை. நான் ரெகுலர் சார் இங்க விருகம்பாக்கத்துல இருந்து ஜெமினி வரைக்கும் கூட்டு போறேன். அவங்களே டெய்லி சாயந்தரம் வரும்போது காலைல போகலாம் உடம்பு வலிக்குதுங்க, ரோடே சரியில்லை, மோசமாகுது அப்படின்றாங்க. இந்த ஸ்கூலுக்கு இதெல்லாம் டிராபிக் வேற பயமா, ரோடு சரியில்லாம. இந்த பள்ளத்தை முன்னாலே பாதி டிராபிக் கம்மியாயிடும். இந்த 4 ரோடு கிராஸ் பண்ணத்துல ரொம்ப பள்ளமாகுது. அதனால நின்று போக வேண்டியது எல்லாமே. அதுலயே டைம் வேஸ்ட் ஆகுது. ஆபீஸ் டைம்லாம் எங்களுக்கு வண்டி சேதாரம் வேற. வண்டி பிளாட்ஃபார்ம் போகுது, வண்டி ஏகப்பட்ட செலவு, ஓட்டுறது இதுலயே போயிடுது. எங்களுக்கு ரோடு நல்லா இருந்தா டிராபிக் கிளியர் ஆகிடும், வண்டி ஸ்மூத்தா இருக்கும், நல்லா லைஃப் கரெக்டா போகலாம். பாதி ரோடு சரி பண்ண பாதி பிரச்சனை தீர்ந்துடும் நம்மளுக்கு. கே நகர் ராமசாமி சாலையின் ஒரு புறத்தில் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக சாலை குறுகிவிட்டதால் வாகன போக்குவரத்து சிரமமாகிவிட்டதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது ராமசாமி சாலை கே நகர்ல இருக்கு. இது ஸ்கூல் காலையில போறது நோண்டுறாங்க, பட் ப்ராப்பரா எதையுமே செய்யறது கிடையாது. கவர்மெண்ட்ல அரசு அதிகாரிகளை பார்க்கணும், மற்ற எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவ்வளவு பள்ளம் இருக்குது. இந்த ஒரு வண்டி கூட போன வாரம் இந்த இடத்துல கொடை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு லோடோட. ஏன்னா ஆப்போசிட்ல ஒரு வண்டி ஏத்த மாதிரி இன்னொரு வண்டி போக முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பள்ளம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை ப்ராப்பரா மண்ணு கொட்டி மூடலாம். மறுபடியும் நோண்டுறாங்க, மறுபடியும் மூட மாட்டாங்க சரியா. போன வாரம்லாம் கூட ட்ரைனேஜ் லைன்லாம் இங்க அடைச்சிக்கிட்டு 2 வாட்டி பிளாக் ஆயிட்டு வெளியில தண்ணி ரொம்ப, அதாவது மக்களுக்கு ரொம்ப அவதியா இருக்கு. பாதாள சாக்கடை உடைப்பு, கழிவுநீர் குழாய் உடைப்பு, குடிநீர் குழாய் உடைப்பு என கே நகரின் சாலைகளில் அடிக்கடி பள்ளம் தோண்டப்படுவதாகவும் அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சேதமுற்ற சாலையை உடனடியாக சீரமைக்குமாறும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கோரிக்கை குறித்து கோடம்பாக்கம் மண்டல அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க முயன்ற போதும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது பற்றி அவர்களது விளக்கத்தை ஒளிபரப்ப புதிய தலைமுறை தயாராக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் முருகேசன்.